கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கார்த்தி இந்த மாதிரி ஆள்மாறாட்டம் பண்ணிட்டு ரேவதி ஆஃபீஸில் எம்டியாக இருந்து ரேவதி மனசை மாற்ற பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி மீட் பண்ண போகும்போது கார்த்தி டக்குன்னு ஆள்மாறாட்டம் பண்ணிடுவார். அப்போ கண்டுபிடிக்க முடியாது. ஈவினிங் வீட்டுக்கு போக சொல்ல பார்த்தீங்கன்னா கார்த்தி தான் கார் எடுத்துகிட்டு கிளம்புவார். அப்போ கண்டுபிடிச்சிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி நீ தான் ஆள்மாறாட்டம் பண்ணிட்டு இருக்கியா, அப்போவே நான் நினச்சேன் நீயா இருப்பேன்னு சொல்லிட்டு அப்போ பிரியாவை பார்த்து இந்த மாதிரி எம்டி கிடைக்கிறதுக்கு நான் உனக்கு கேரண்டி, நான் என்ன சொன்னாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை சொல்கிறாங்க. எம்டி மேலே தப்பாலாம் பண்ணி போடுறதுக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட சூரியகலா கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நான் இன்னைக்கு நான் ரேவதி கூட போய் பார்த்தேன், அந்த எம்டி கார்த்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சூரியகலா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, என்ன அத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் 2-3 வாட்டி செக் பண்ணி பார்த்தேனே அப்படின்னு சொல்லும்போது, நீ சரியாக பார்த்துருக்க மாட்டேன், என்கிட்ட அவன் தப்பிக்கவே முடியாது, என்னையே அவன் ஏமாற்றி ஆள்மாறாட்டம் பண்ணி டிரைவராக என்கிட்டயே வேலை பார்த்துட்டு இருந்தான். அதனால் இதெல்லாம் அவனுக்கு சாதாரண விஷயம், ஈஸியாக ஆள்மாறாட்டம் பண்ணி அவன் கண்டிப்பாக ஏமாற்றிட்டான் இப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இப்போ என்னத்தை பண்ணுறது, நம்ம எப்படி ரேவதியை தடுக்கிறது, திடீர்னு ரேவதி கிட்ட வேலைக்கு போவாதுன்னு சொன்னால் அவள் என்ன சொல்வா, அதெல்லாம் எனக்கு தெரியாது சூரிகலா, இப்போ உடனே ஒரு விஷயம் பண்ணணும், நாளைக்கே மருதுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணியே ஆகணும், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட ரேவதி கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. உடனே போயிட்டு, அத்தை எனக்கு என்னவோ பயமாக இருக்குது, திடீர்னு எதுக்கு இந்த முடிவு, ஒரு 10 நாள் ஆச்சு வெயிட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இது டிலே பண்ணால் அந்த கார்த்தி ஏதாச்சும் ஒன்று பண்ணி ரேவதி மனசை மாற்றிடுவான், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மருது கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரேவதி கிட்ட சொல்லுவாங்க, அம்மா திடீர்னு எதுக்குமா இந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அம்மா எது சொன்னாலும் நமக்கு நல்லது தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ரேவதி கிட்ட சொல்லுவாங்க. ரேவதி ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க, எனக்கு வேண்டாம்மா இப்போதைக்கு எதுக்குமா, ஒரு 4 மாதமாவது நீங்கள் என்ன சொன்னீங்க, 6 மாதம் டைம் இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ நாளைக்கே பண்ணோன்னா எப்படிமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ரேவதி, நான் அம்மா சொன்ன நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போய் ஷாக் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரேவதி ஆஃபீஸ்க்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் வரமாட்டாங்க, வராமல் வீட்டிலே தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேச்சை கேட்டு என்ன பண்ணுவாங்க, சரி அம்மா சொல்கிறாங்களே இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி எவ்வளோ போராடி பார்ப்பாங்க, வேண்டாம் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாமுண்டீஸ்வரி ஒரே பிடிவாதமாக கண்டிப்பாக நாளைக்கு பண்ணியே ஆகணும், ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் சரி ரேவதி வேறு வழி இல்லாமல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நிற்கும் போது கரெக்டாக எல்லாமே அவங்கவுங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் பார்த்து சைன் போட்டிருப்பாங்க. அப்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா வருவார். ஃபஸ்ட்டு கார்த்தி என்ன சொல்லுவார், சார் நீங்களே போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உடனே கல்யாணம் பண்ணும்போது நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு மருது பட்டுவேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டு, எதுக்கு இன்ஸ்பெக்டர், எதுக்காக ரிஜிஸ்டர் மேரேஜை போய் நிறுத்துறீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேடம் நான் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் உங்களோட பொண்ணு லைஃபுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஷயம்னு சொல்லும்போது, அப்போ பார்த்திங்கன்னா இவன் ஒரு ஃப்ராடு, இவனுக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்க, இவன் நிறைய பெரிய நெட்வொர்க் வச்சுட்டு பொண்ணுங்களோட தப்பான வீடியோலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சி பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்மளோட மருது ரேவதிக்கு ஒன்றுமே புரியாது, பயங்கரமாக அழுதுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. என்னம்மா இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி வெளியே தான் வெயிட் பண்ணுவார். இதை கண்டுபிடிச்சவர் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு சொல்லும்போது, எல்லாம் ப்ரூஃபுமே எங்களுக்கு இருக்குது, நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியும் சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு இது கூட எபிசோட் முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.